இதே படத்துல கார்த்தி சார் நடிக்கிற ஷாட்டுக்கு முன்னாடி ஹீரோவா அமீர் சார் வந்து ஒரு ஷாட் நடிச்சு பார்ப்பாரு. ஃபைட்லாம் அவர் அப்படியே பல்ட் அடிச்சதெல்லாம் அவர் அடிச்சிருப்பாரு. தொம்புன்னு அவர் விழுந்து பார்ப்பாரு. அவர் வர்றதுக்குள்ள இவர் நடிச்சு முடிச்சிருவாரு. நடிச்சு முடிச்சுட்டா அது ஒரு வருஷன் போயிட்டே இருந்தது. அப்படியா? ஆமா, அது ஒரு வருஷம் நடந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கார்த்தி வந்து பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்னும் 4 படம் நடிச்சு அப்பயும் பிரபலமாகாத அந்த ஹீரோயின் வேணும். ஒரு மிகப்பெரிய ஹீரோவுடைய 2வது பையன். அது முன்னாடி வீட்டுக்குள்ள இன்னொரு ஹீரோ இருக்காரு, அவருடைய தம்பி புதுமுகமா வரணும். அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவா நடிச்சிருந்த ஒரு ஆளு சித்தப்பாவா நடிக்கணும். ஒரு மிகப்பெரிய ஜாம்பான் இளையராஜாவோட பையன் மியூசிக் போட்டு அறியாத மனசு பாட்ட கேட்டோன்னு அப்படியே கண்ணு நல்லா இருக்கு, ஹீரோவா பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லும் போது ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தது உங்களுக்கு? யாருக்குமே நடக்காத சம்பவம். அதுவும் இப்ப யாருக்கும் சொல்லாத விஷயம் சொல்லிடுறேன். லட்சுமி அம்மாவும் சிவச்சந்திரன் சாரும் ஒரு கதை டிஸ்கஷனுக்காக வந்திருக்காங்க. அங்க ஒரு 40 பேரோட போய் கதவை தட்டுறேன். எப்படி நடிங்க பசங்க எல்லாரும் பார்த்துட்டு லட்சுமி அம்மா பார்த்து எல்லாம் பான்னு கத்துறானுங்க. அந்த அம்மா மிரண்டாங்க. மியூசிக் கம்போசிங்காக இளையராஜா உள்ள இருந்தாரு. அவர் வந்து யார் பார்த்து சரவண யாருக்குமே நடந்திருக்காது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு. மயக்கம் பட்டு விழுவாத கூடப்பா இப்போ என்னால நம்ப முடியல. வண்ணத்திரைன்னு ஒரு புக் அப்ப நடிகை லட்சுமியின் டைரிகள்னு வாரம் அம்மா லட்சுமி அம்மா எழுதுற டைரிய அந்த புக்ல போட்டுட்டு இருக்காங்க. எடுத்து ஒரு தடவை படிச்சு பாக்குறேன், திரும்பி பாக்குறேன். இன்று நான் சேலம் சென்றிருந்தேன். அங்க வந்து காலேஜ் பசங்களை பார்த்தேன். அதுல ஒரு பையன் கருப்பா பிரகாசமான கண்களோட ஒரு பையனை பார்த்தா அந்த பையன் என்னைக்கா இருந்தாலும் பெரிய ஹீரோவா வருவான். இங்க என்ன நடந்ததோ அந்த டைரியில எழுதியிருக்காங்க. அந்த டைரி வந்து பிரிண்ட் ஆகி தொங்குது. காத்திருத்தலுக்கு பலன் இருக்குமா இருக்காதான்னு எனக்கே பயம் வந்துருச்சு. இவ்வளவு நாள் காத்திருக்கேன். நான் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இந்த படம் என்னை கை தூக்கி விட்டுரும், இந்த படம் என்னை கை தூக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். இதை கேட்டு எல்லாருக்கும் காதே புளிச்சு போச்சு. என்னை சுத்தி இருந்தவங்களுக்கு எல்லாரும் போன் வாங்கி வச்சிருப்போம். ஒயர் போனு இப்படி வச்சு ரிங் பண்ற போன்லாம் இருந்தது. ஒரு போன் கூட வராது. போன் பார்த்துட்டே இருப்பேன் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். போன் எவனுமே போன் கூட பண்ண மாட்டான். ஒரு நண்பர் கூட வர மாட்டான். நட்புன்னு கூட இருந்தவன் எல்லாம் ஓடிட்டான். எல்லாமே பார்த்துட்டேன். அதனாலதான் என்னால விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹீரோ சரவணன், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது நீங்களே சொல்லிட்டீங்களே ஹீரோ சரவணன். ஹீரோ மாதிரி இருக்கு. அதாவது பொதுவா வந்து நிறைய பேர் வந்து படத்துல ஹீரோவா இருப்பாங்க. நீங்க ஆரம்பத்துல உங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே ரியல் ஹீரோ தானே? ஆமா. ஏன்னா உங்களுடைய காலேஜ் டைம்ல போய் லெட்டர் கொடுக்கறது, ஐ மீன் மனு கொடுக்கறது, ஸோ அதெல்லாம் வந்து ஹீரோக்கு ஒரே சாம்பிள் சீன் மட்டும் சொல்லிடுறேன், யார்கிட்டையும் சொல்லாது. என்னென்னா காலேஜில் வந்து ஒரு 37 பேருக்கு வந்து அட்டண்டன்ஸ் இல்லை. அப்போ வந்து 89 பிசி அலெக்சாண்டர் கவர்னர் ஆட்சி நடக்குது. கவர்னர் ஆட்சி நடந்தால் அப்போ இருந்த அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து காங்கிரஸ். ஓகே. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ். அப்போ வந்து காங்கிரஸோட நான் வந்து கொஞ்சம் உள்ளே இருந்தேன். மாணவர் காங்கிரஸ் யூனியனில் இருந்தேன். அப்போது அதனால என்ன பண்ணேன்னா அந்த 37 பேருக்கு அட்டண்டன்ஸ் இல்லாமல் பரீட்சை எழுதாமல் பிளாக் பண்ணுறாங்க. நான் வந்து திங்கக்கிழமை எக்ஸாம், வியாழக்கிழமை முடிவு பண்ணுறோம் மெட்ராஸ் போகிறதுன்னு. சேலத்துலேருந்து மெட்ராஸ் 37 பசங்களுக்காக நான் மட்டும் கிளம்பி, நானும் இன்னொரு பையனை, எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் மல்லிகார்ஜுனன் பையனை கூட்டிகிட்டு இங்கே வந்து மூப்பனாரை பார்க்குறேன். ஓகே. ஜிகே மூப்பனாரை. அப்போ ஆமாம், ஜிகே மூப்பனாரை பார்க்குறேன். ஐயா கிட்ட சொல்கிறேன், என்னடா பண்ணுறீங்க, என்னடா 37 பேருக்குல நானும் ஒருத்தன், எனக்கும் அட்டனன்ஸ் இல்லை. அதுதான் அதில் ஹைலைட்டு. ஓகே. நானும் இல்லை. அவர்கிட்ட சொல்கிறேன், என்னடா பண்ணீங்க, என்னத்துக்கு உங்களுக்கு பரீட்சை எழுத விடாம பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல கேட்குறாரு. இந்த மாதிரி ஏன் அட்டண்டன்ஸ் இல்லைன்னு போட்டாங்க, நான் வந்து இதுக்காக சுற்றினேன், அதுக்காக சுற்றினேன், உங்கள் இதுக்காக வந்தேன் அப்படின்லாம் சொன்னோன்னே, சரி அது சரி பண்ணுவோம் இது அப்படின்னு சொல்லி வியாழக்கிழமை சாயந்தரத்துக்குள்ளே பிசி அலெக்சாண்டர் கவர்னர், அவர் தான் கவர்னர் ரூல் நடக்குது, அவர்கிட்ட சொல்லி யூனிவர்சிட்டியில் சொல்லி ஒரு ஆர்டர் அடுத்த நாள் காலையில் வாங்குறேன். மறந்துருப்பாங்களே காலேஜ் மிரண்டு. நரசிம்மன் ஒரு பிரின்சிபல், ஒரு நரசிம்மன் மாதிரியே இருப்பார், எல்லாருக்கும் நரசிம்மர் மாதிரி இருப்பார். காலேஜு மிரலாம் அவரை பார்த்தா. ஆனால் நான்லாம் மிரளவே மாட்டேன். ஓகே. நான் தான் பெரிய தலையாச்சுல்ல, என்னை சுற்றி ஒரு 50 பேர் இருப்பாங்க. நான் சர்வசாரமாக போவேன். சர்வசாரமாக பிரின்சிபல்கிட்ட லெட்டர் கொடுத்து தானே உள்ளே போனோம். நான் சும்மா உள்ளே போவேன், சும்மா இருக்கேன் பிரின்சிபல் அப்படி போவேன். நான் அப்படி வந்து அந்த 37 பேருக்கும்
அட்டெண்டன்ஸ் இல்லைனாலும் எக்ஸாம் எழுத ஆர்டர் வாங்கிட்டு அந்த ஆர்டர் காப்பியில் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு இது மெயிலில் இதுலேயே போகுது. அப்போ வந்து ஃபேக்ஸ்லேயே இதுலேயே போகுது. ஆனால் எனக்கிட்ட ஒரு காப்பி வேணும்னு கேட்டு வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தான் போய் சேர்றோம். சனிக்கிழமை ஒரு ஹாஃப் டே காலேஜ் இருக்கும்ல, அங்கேயே கூட்டத்தை எல்லாத்தையும் வர வச்சுட்டேன். திங்கக்கிழமை காலையில் எக்ஸாம். ஓகே. உள்ளே போய் பிரின்ஸ்பால்கிட்ட சொன்னதே நான் தான், நாளைக்கு எல்லாத்துக்கும் வரோம், ஆர்டர் வரும், நாங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்தேன். அவர் நம்பல, அதுக்காக ஜெராக்ஸ் காமிச்சேன். பார்த்தீங்களா, இதுதான் ரெக்கார்ட் பிரேக், யாராலையும் செய்ய முடியாது, நான் செஞ்சேன். அதனால அதுதான் ஹீரோயிசம். ஓகே. இதில் அப்போ எவ்வளோ பேர் என்னை தூக்கிட்டு கொண்டாடினானுங்க அந்த எக்ஸாம் எழுத ஹாலில். அதுதான் எனக்கு இன்னும் கனவுல இருக்கு, அப்படி நினைவாவே இருக்கு. ஆனா நீங்க சொல்லும்போது அதுல எனக்கும் ஒரு சுயநலம் இருக்குடா, நானும் ஒரு ஆளுதான் அப்படின்னு போது அது ஒரு பக்கம் இருக்குல்ல, கேட்கும் போது நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. இது வரைக்கும் யாருக்கும் சொல்லல. அப்படியான? ஆமா, வெற்றி. ஆமா, நீங்க எடுத்த கேள்வி வந்துருச்சு, அந்த மாதிரி கேள்வி கொண்டு வந்துருச்சு. ஓகே. பல இன்சிடென்ட்ஸை. அண்ட் மெயினாக வந்து உங்களுடைய கெரியரை பார்க்கும்போது 1991 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ வைதேகி வந்தாச்சு. ஸோ அப்படியே உங்களோட ஃப்ளோ பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி சிவசந்திரன் சார் வந்து உங்கள்கிட்ட பார்த்து உங்கள் கண்ணு நல்லா இருக்கு, ஹீரோவா பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கெல்லாம் ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருந்ததுப்பா. நான் என்ன சொல்கிறேன்னா, யாருக்குமே நடக்காத சம்பவம், அதுவும் இப்போ யாருக்கும் சொல்லாத விஷயம் சொல்லிடுறேன். லக்ஷ்மி அம்மாவும் சிவச்சந்திரன் சாரும் ஒரு கதை டிஸ்கஷனுக்காக வந்திருக்காங்க. அங்கே ஒரு 40 பேரோட போய் கதவை தட்டுறேன். 40 பேர் சேர்ந்து எனக்கு சான்ஸ் கேளுங்கடான்னு சொல்லியிருக்கேன். எல்லாரும் வந்து கதவை தந்தது நடிகை லக்ஷ்மி. அன்னைக்கு நடிகை லக்ஷ்மி அப்படின்னா ரொம்ப பெரிய நடிகை. பசங்க எல்லாரும் பார்த்துட்டு லக்ஷ்மி அம்மா பார்த்துட்டு எல்லாம் பான்னு கத்துறானுங்க. என்ன என்ன சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். எல்லாம் தலைவருக்கு சான்ஸ் கேட்டு தான் வந்துடுவோம். யார் உங்கள் தலைவர்? நான் உள்ளே இருக்கிறேன். முன்னாடி வா இங்கே வா அப்படி நில்லுன்னாங்க. நின்னேன். நீ தான் அந்த தலைவரா? என்னப்பா உனக்கு சான்ஸ் வேணும் அப்படின்னா, இவனுக்கு சினிமா பைத்தியம், இவனுக்கு சினிமாவில் நடிக்க வைங்க. ஓகே. அவருக்கு சான்ஸ் கேட்டேன். ஒருத்தனுக்கு சான்ஸ் கேட்டு நீங்கள் வந்திருக்கீங்களா இவ்வளோ பேரும் அப்படின்னா அந்த அம்மா மிரண்டாங்க. அப்போ வந்து நான் ஏதோ ஒரு கவிதை சொன்னேன், அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உள்ளே போனாங்க. ஒரு மியூசிக் கம்போசிங்காக இளையராஜா உள்ளே இருந்தார். அவர் வந்து யார் பார்த்து சரவணன் அப்படின்னு எட்டி பார்த்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் டைரக்டர் அவர் மிலிட்ரி மேன் மாதிரி இவ்வளோ ஹைட்டாக இருப்பார், என்னோட ஹைட்டாக இருப்பார், பெரிய ஆள், நல்ல சிவச்சந்திரன். நீங்கள் வந்து வான் நீலா அது அல்ல நிலா அந்த பாட்டோட ஹீரோ அவர். ஓகே ஓகே. அவர் தான் சிவச்சந்திரன். அவர் வர்றாரு. அவர் வந்து சினிமாவில் பாலச்சந்திரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நடிகர். அவர் டைரக்ட் பண்ணுறாரு. பிரபு சார் வச்சு எண்ணியூர் கண்ணம்மா பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு டைரக்டரு வர்றாரு. பார்த்தா எனக்கெல்லாம் ஆச்சரியம். சான்ஸ் கேட்டது யார் பாது சரவணன்னு சொல்லி அவர் வந்து உட்கார்றாரு. அவன் யாரா உட்கார்றா, வாடா உட்கார்றா தம்பி, என்னடா உனக்கு கதை என்னடா சொல்கிறா அப்படின்னா, நான் வந்து எல்லா புத்தகத்தில் நான் என்னோட கவிதையெல்லாம் வந்திருந்தது. ஓகே. தாய் வார இதில் ஒரு கவிதை வந்திருந்தது, சாவியில் என்னோட கவிதை வந்திருந்தது. அப்படியே எனக்கு அந்த புக்கு நான் எழுதின கவிதையெல்லாம் காமிக்கிறேன். கவிதைலாம் ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா லக்ஷ்மி அம்மா வந்து உட்காந்துட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, உன் கண்ணு எல்லாம் நல்லா இருக்கு, இந்த கவிதை எழுதுறது பேனாவெல்லாம் மூடி வை, கவிதை எழுதுறது கதை எழுதுறதெல்லாம் விட்டுரு, ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணி ஜிம் போய் அழகாக ஹீரோ மாதிரி ரெடியாகவும் ஒன்று நாங்கள் ஹீரோவாக அறிமுகப்படுத்தினோன்னு டைரக்டரும் அம்மா லக்ஷ்மி அம்மாவும் சொன்னாங்க. ஓகே. எனக்கெல்லாம் நிஜமாவா நம்பலாம் அப்படின்னு ஆகி அப்புறம் அப்படியே ரெக்க கட்டி பறந்து இப்படி எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அவங்க ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எப்படினாவது தொந்தரவு பண்ணக்கூடாது, ஏதாவதுன்னா ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த ஃபோன் நம்பர் சொல்லி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி, அம்மா எப்படி இருக்கீங்க, சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டே இருப்பேன். கரெக்டாக ஃபாலோலாம் பண்ணுவேன். ஓகே. இப்படிலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்போ வண்ணத்திரைன்னு ஒரு புக்கு, அப்போ சினிமா வண்ணத்திரையின் புக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த வண்ணத்திரையில் நடிகை லக்ஷ்மியின் டைரிகள்னு ஒரு கதை வந்துகிட்டு இருக்குது. ஓகே. வாரம் வாரம் அம்மா லக்ஷ்மி அம்மா எழுதுற டைரிய அந்த புக்கில் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்குலாம் யாருக்குமே நடந்திருக்காது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு. நான் வந்து என்ன பண்ணுவேன், கடையில் போய் வருவேன். அப்போல்லாம் பின் அடிக்க மாட்டாங்க, உங்களுக்குலாம் தெரியும். இப்போல்லாம் பின் அடிச்சு வச்சிருப்பாங்க. புக்கை பிரித்து படிக்கக்கூடாது காசு கொடுக்காம. நான் காசு கொடுக்காம எல்லா புக்கையும் படிச்சிருவேன். அப்போல்லாம் பின் இருக்காது. அப்போ எடுத்து படிச்சுட்டு மாட்டி விட்டு வந்துடுவேன். அது மாதிரி வண்ணத்திரை எடுத்து ஒரு தடவை படித்து பார்க்குறேன், திரும்பி பார்க்குறேன். இன்று நான் சேலம் சென்றிருந்தேன். அம்மா லக்ஷ்மியின் டைரிகளில் வருதுங்க. ஓகே. இன்று நான் சேலம் சென்றிருந்தேன். அங்கே வந்து காலேஜ் பசங்களை பார்த்தேன். அதில் ஒரு பையன் கருப்பா ஒல்லியா முட்டை கண்களோட, கண்கள் வந்து நல்ல
பிரகாசமான கண்களோட ஒரு பையனை பார்த்தா அந்த பையன் என்னைக்கா இருந்தாலும் பெரிய ஹீரோவா வருவான் ம். அப்படின்னு நானும் என் கணவரும் முடிவு பண்ணோம், பேசணும், அந்த பையனை இன்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்தோன்னு சொல்கிறத நான் இங்கே என்ன நடந்ததோ அந்த டைரியில் எழுதியிருக்காங்க. அந்த டைரி வந்து பிரிண்ட் ஆகி தொங்குது. அது நான் தான் சொன்னேன். இங்கே இருக்க பசங்களாம் நம்ப மாட்டுறானுங்க. அந்த என் கூட வந்த பசங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இதுக்கு வந்து நான் பெரிய பார்ட்டி வச்சேன் அந்த அன்னைக்கு. என்ன பார்ட்டினா? சும்மா மேட்டர் பார்ட்டி தான். ஓகே. அதனால இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் யாருக்காவது நடந்திருக்குமா? ஒரு மிகப்பெரிய நடிகை அதுவும் நீங்க தேடி போய் எடுத்து அந்த புக்ல வந்து அது இருந்து உங்களை பத்தியே எழுதி அதை நான் படிச்சு மயக்கம் பட்டு விழுவாத கூடப்பா இப்போ என்னால் நம்ப முடியல. ஓகே. அதுக்கப்புறம் அம்மாவை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்து அவங்க படம் எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க வீட்டில் நான் இருந்து அவங்க சாப்பாடு சாப்பிட்டு அவங்க எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்து இன்னைக்கு நீங்கள் எல்லாம் நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் காரணம் அம்மா தான். அம்மாவும் என் டைரக்டர் சிவச்சந்திரன் சார் தான். ஓகேண்ணே, இது ரொம்ப பாசிட்டிவா இருக்குண்ணே இதை கேட்கும் போது. உண்மையாவே சரவணன் அவர்கள் எனக்கு இப்ப இங்க பார்க்கும்போது ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் தொத்திக்கிருச்சு எனக்கு. ஸோ அது நல்லா ரொம்ப எனக்கு இந்த பேட் வைப்ரேஷன் இருக்கவங்க பழகவே மாட்டேன். ஓகே. நான் எல்லாமே செய்ய முடியும்னு சொல்றவன்ட்ட மட்டும் தான் நான் கூட இருப்பேன். அவனை கூட தான் கூட இருப்பேன். அவனுக்குள்ள தான் வச்சிருப்பேன் கூட. என்னால முடியாது, இந்தா வந்துடுறேன், நாளைக்கு செய்யறேன், தலை சொரியறவன்லாம் பக்கத்துலேயே வச்சுக்க மாட்டேன். எதா இருந்தாலும் உடனே செஞ்சு பார்த்துருந்தேன். முடியல, அதுதான் விஷயம். ஓகே, அதுதான் என் மேட்ரு. அப்புறம் நீங்க அந்த சொன்னீங்க பாத்தீங்களா, 40 பேரு கதவை தட்டி நீங்க அந்த என்ட்ரி கொடுக்கிறது எனக்கு எப்படி இருந்துன்னா அப்படி. அப்ப மேமோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் என்னால இமேஜின் பண்ண முடியுது. ஓகேடா. ஸோ சட்டமும் நீதியும். ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 1991 உங்க படம் ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆயிருந்து இது வரைக்கும் பார்க்கும்போது சரவணன் அவர்கள் கன்ஃபார்மா ஒரு ஆக்டராகவும் ஒரு மனிதராகவும் நிறைய விஷயங்கள் சந்திச்சிருப்பாரு. அது வந்து எமோஷனலா இருக்கலாம், ஒரு ஹாப்பினஸா இருக்கலாம், மணியா இருக்கலாம், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்ப இந்த படத்துல இந்த டைம்ல உங்களுக்கு என்னென்ன அனுபவம் உங்களுக்கு கொடுத்துருக்கு சட்டமும் நீதியும்? காத்திருத்தலுக்கு பலன் இருக்குமா இருக்காதான்னு எனக்கே பயம் வந்துருச்சு. ஓகே. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளோ நாள் காத்திருவேன். நான் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இதா வந்துடுவேன், இதா நாளைக்கு வந்துடுவேன், இதா இன்னைக்கு வந்துடுவேன், இந்த படம் என்னை கை தூக்கி விட்றோம், இந்த படம் என்னை கை தூக்கி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். இதை கேட்டு கேட்டு எல்லாருக்கும் காதே புளிச்சு போச்சு. என்னை சுற்றி இருந்தவங்களுக்கு எல்லாரும் நம்பவே மாட்டுறாங்க. இப்போ நீ வந்து சட்டமும் நீதியில் சரவணன் கம்பேக், சரவணன் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கிறார், கதை நாயகனாக நடிக்கிறார், கதை நாயகனாக நடிக்கிறார் அப்படின்லாம் போடுறத பார்த்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இது காத்திருத்தலுக்கு வந்து ஒரு பலன் கண்டிப்பாக இருக்கும் போல. கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்படி சொல்லி மறுபடியும் கடவுளுக்கு நன்றி, அவ்வளோதான். ஓகே. அதாவது உங்களுடைய படங்கள் ஒரு பக்கம் பார்த்தோம்னா நீங்க சூசி அந்த ஒரு கதை எடுத்து நடிக்கிறதுல எப்படின்னு நீங்க நடிப்பீங்க, எந்த மாதிரி எடுப்பீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சாம்பிளுக்கு நான் வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு டக்குன்னு தெரியுற மாதிரினா இன்னும் சித்தப்பு அப்படின்னு சொன்னா டக்குன்னு பருத்தி வீரன் வரும். இன்னும் பின்னாடி போனோம்னா பொண்டாட்டி ராஜ்யம்ல இருந்து 2 ஒய்ஃப். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு, ஏன்னா எல்லா ஜென்ரேஷன்ல இருந்து நீங்க வந்திருக்கிறீங்க. 1991னா கிட்டத்தட்ட இத்தனை டீகேடு, ஒரு கிட்டத்தட்ட 3 டீகேடுக்கு மேல நீங்க வந்து போயிட்டு இருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கன்ஃபார்மா எல்லா ஆக்டருக்கும் இருக்காது. அது 35 வருஷமா வேற நீங்க வந்து இன் தமிழ் சினிமா அப்படின்றது அந்த இது எப்படின்னா இருக்குது? இறைவன் செயல்னா இறைவனுக்கு நன்றி நன்றி நன்றி. என்னன்னா இது எல்லாருக்குமே நடக்காது. எனக்கு நடந்தது எல்லாமே மிராக்கிள்ஸ். நான் இப்ப சொன்ன 2 சம்பவங்கள், காலேஜ் சம்பவம் ஆகட்டும், வண்ணத்திரை ஆகட்டும், யாருக்காவது நடக்குமா? நடிகை வந்து கதவு திறப்பாங்களா? கதவு திறந்து 40 பேர் ஒரு பையனுக்கு சான்ஸ் கேட்பாங்களா? அதை அவங்க பார்த்துட்டு அவங்க போய் அதை போய் டைரியில் எழுதுவாங்களா? அந்த டைரியை வந்து வண்ணத்திரையில் பிரிண்ட் பண்ணுவானா? அதை பிரிண்ட் பண்ணி அதே பையன் படிக்க நேருமா? படிச்சுட்டு கை கால் ரக்க கட்டி பறந்து பார்த்தி வச்சுன்னு சொன்னானே அப்படிலாம் பறந்து அதுக்கப்புறம் அம்மா ஃபாலோ பண்ணி, டைரக்டரை ஃபாலோ பண்ணி, சரி கிளம்பி வாடா உன்னை வச்சு ஒரு படம் எடுக்கணும்டா அப்படின்னு சொல்லி பிஎஸ் சைலேந்தர்னு ஒரு லெட்டரை எழுதி மேற்கண்ட முகவரிக்கு 3 புகைப்படங்களை எடுத்துக்கிட்டு உடனே கிளம்பி வரவும். இப்படிக்கு நடிகை லட்சுமியின் சார்பாக பிஎஸ் சைலேந்தர் இப்படி ஒரு லெட்டர் வருது எங்கள் வீட்டுக்கு. எங்கள் அப்பாட்ட காமிக்கிறேன், எங்கள் அண்ணாட்ட காமிக்கிறேன், எங்கள் வீட்டில் காமிக்கிறேன், யாரும் நம்ப மாட்டாங்க. ஓகே. இந்த 3 ஃபோட்டோ எடுக்கிறது எங்கள் அம்மாட்ட காசு கேட்குறேன். 3 ஃபோட்டோ எடுக்கணும், காசு கேட்குறேன் எங்கள் அம்மாட்ட. எங்கள் அம்மா போடா ஃபோட்டோ நீ ஏடா போய் சொல்லிட்டு தெரியாதுன்னு இப்படி காமிச்சா நம்ப மாட்டுறாங்க. ஓகே. நான் இதெல்லாம் மீறி நான் போய் ஒரு டவுனில் போய் சேலத்தில் போய் ஒரு ஃபோட்டோ கடையில் இந்த ப்ரொஃபைல் ஸ்டேட் ஒன்று 3 கேட்டிருந்தாங்க. அது மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு மெட்ராஸ் கிளம்புனா எங்கள் வீட்டில் என்னோட 20 வயசு வரைக்கும் என்னை வெளியூருக்கே அனுப்பிச்சதில்லை. ஓகே. எந்த ஊருக்கும் எங்கள் அப்பா அனுப்ப மாட்டார். எங்கள் அப்பா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவர். அவருக்கு இப்போ பல பிரச்சனைகள், டென்ஷன் இருக்கும். பையன்களை வெளியூருக்குலாம் அனுப்புனதே இல்லை. பயம் இருக்கும். அதுக்காக எந்த ஊருக்கும் போனதே இல்லை.
அந்த நேரத்தில் என்னை போய் மெட்ராஸ் போயிட்டு வரேன்னு சொன்னால் எப்படி விடுவார்? எங்கள் அப்பா போலீஸ் ட்ரெஸ் போட்டார், நானும் வர வாடான்ட்டார். போலீஸ் ட்ரெஸ் போட்டது எதுக்குன்னா ட்ரெயினில் ஃப்ரீயாக போகிறதுக்கு. ட்ரெயினில் ஃப்ரீயாக போகலாம்ல, அதுக்காக அவரும் கூட வர. அப்படி ஃப்ரீயாக வந்தோம். வந்தேன் ஸ்டேஷனில் வந்து இப்போ சென்னை சென்ட்ரலில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்லாம் ரெஸ்ட் எடுக்கிற ரூமில் போய் பெட்டியில் இருந்து குளிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போய் நாங்கள் போய் இறங்குறோம். இறங்கின உடனே டக்குன்னு மேக்கப் போடுங்க, வாங்க வாங்க தம்பி வந்துட்டானா, போலீஸ் ஸ்டேஷன். யார் இது போலீஸு? வேஷம் போட்ட போலீஸா? ஐயோ இது வந்து சேலத்துலேருந்து வந்திருக்காங்க எங்கள் அப்பாங்க அப்படின்னா உட்கார சொல்ல நம்ப முடியப்பா, நீ பாட்டுக்கு அப்படி பண்ணாலும் பண்ணவேப்பா அப்படின்ற மாதிரி அப்படிலாம் சொல்லி என்னை உடனே கோதண்டம்னு ஒரு மேக்கப் மேனு, இன்னைக்கு கேஎஸ் ரவிக்குமார் கூட இருக்காரு, கவுண்டமணி மாதிரியே இருப்பாரு. அவர் தெனாலி படத்தில் அந்த பஸ் காமெடியிலலாம் வருவார். அவர் வந்து எனக்கு மேக்கப் போடுறாரு. மேக்கப் போட்டு ஸ்டில் எடுக்கிறாங்க, ஓடி வர சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே. அம்மா லக்ஷ்மி அம்மா வீடு வந்து ஷூட்டிங் ஹவுஸு, அந்த படிக்கட்டு இப்படி வளைஞ்சிருக்கும், அதில் போய் ஏறி இறங்கு அப்படின்றாங்க. ஓடுறேன், ஓடியாறேன், சிரிச்சுட்டே இறங்கு, அப்படியே முறைச்சிட்டே இறங்கு, அப்படியே ஓடி போய் ஏறு, திருப்பி ஓடி வந்து இறங்கு, அப்படியே வந்து நடா, இப்படி திரும்ப, அப்படி திரும்ப, இப்படி திரும்பினா எல்லாம் எங்கள் அப்பா வேடிக்கை பாரு. எங்கள் அப்பாவுக்கு அப்படியே ஒன்றுமே புரியல. ஒரே ஷூட்டிங், லைட்டிங்கு, கேமரா எல்லாம். எனக்கும் ஒன்றும் புரியல. அப்படியே போயிருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா, எங்கே கிளம்புறீங்க? இருங்க கிளம்பாதீங்க, நாளைக்குள்ளே ஒரு முடிவு பண்ணோம், போகணும் ஊருக்கு. எங்கே தங்கியிருக்கீங்க? இந்த மாதிரி சென்டரில். ஓகே தங்கி நாளை வாங்க அப்படின்ட்டாங்க. அடுத்த நாள் காலையில் வரோம். ப்ராசஸிங் அப்போ வந்து ஃபிலிம் ப்ராசஸிங் ஆகி லேப்ல படம் பார்க்கறதுக்காக எல்லாரும் வெயிட்டிங். எங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி ரஷ் பார்க்குறாங்க, ரஷ் பிரிண்ட். அதுக்காக எல்லாரும் வெயிட்டிங். 11 மணிக்கு நாங்கள் வீட்டுக்குள்ள நுழையிறோம். ஏன்பா லேட்டு? ஏற்பா வண்டியில் ஏற்பா அப்படின்னு எல்லாரும் ஒரு 3 வண்டி கிளம்புது. அதில் ஒரு வண்டியில் நாங்கள் 2 பேரும் எங்கள் அப்பாவும் நானே ஏறுறோம். போனால் அது வந்து அப்படியே வந்து இங்கே வலசரவாக்கம் உள்ளே போய் ஜெமினி லேப், அப்போ அந்த பக்கம் கேட் இருந்துச்சு, அந்த கேட்டுக்குள்ளே உள்ளே வரோம். உள்ளே போய் தேட்டருக்குள்ளே பார்த்தா இந்த மாதிரி ஒரு ப்ரிவியூ தேட்டரில் படம் ஓடுது. பார்த்தா ஐஸ்வர்யா அன்னைக்கு தான் இது மேக்கப் போட்டு டெஸ்ட் எடுத்திருந்தாங்க. அதே ரஷ்ல நானும் வர்றேன், படிக்கட்டுலேருந்து இறங்குறேன், சிரிக்கிறேன், ஓடி வரோம். பார்த்தா அவ்வளோ லைட்டிங்லாம் அவ்வளோ அழகாக இருக்கேன். நான் மேக்கப்லாம் போட்டேன். ஐயோ என்னடா நம்ம இவ்வளோ அழகாக இருக்கோம்னு நினச்சி அவங்கெல்லாம் கை தட்டுறாங்க. அவங்கெல்லாம் உள்ளே இருக்கவங்க அசிஸ்டண்ட்ல, அவங்க கேமரா டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லாம் கை தட்டுறாங்க. டேய் சூப்பரா அப்படின்னு என்கிட்ட சொல்லி, நீ தான்டா ஹீரோன்ட்டாங்க. ஓ அப்படி ஹீரோ. இது மாதிரி இந்த நிகழ்வுகள்லாம் எல்லாமே எனக்கு நடந்தது எல்லாமே மிராக்கிள்ஸ். இல்லண்ணா, நீங்க சொல்லும் போது நான் என்ன பாக்குறேன்னா, மிராக்கிள் நடந்ததுன்றதை விட நடத்தி இருக்கீங்க, அது இன்னொரு மிராக்கிள கொடுத்துருக்கு. அதுதான் உங்களுடைய முயற்சிகள் தான். ஓகேண்ணே, சட்டமும் நீதியும் இந்த டைட்டில் கேட்கும்போது ஒரு கோர்ட் டிராமா, கோர்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பொண்ணு, ஒரு அப்பா அங்க வந்து தீக்குளிச்சு அந்த விஷயம்லாம் நடக்குது இல்லைண்ணே. இது நீங்க பார்க்கும்போது, இந்த கதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுத்தது? மறுபடியும் நான் அங்கே தான் வரேன். நான் வந்து லக்ஷ்மி அம்மா வீட்டில் இருக்கும்போது ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த கோர்ட்டில் தான் நான் எல்லா வேலையும் பார்க்குறேன். அசிஸ்டன்ட் டேரக்டராக அவங்க வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குறேன். இப்போ கோர்ட்டில் சிவகுமார் சார் லக்ஷ்மி அம்மாவும் வாதாடுற சீனு. இதே கோர்ட்டில் இப்போ இந்த பிரசிடென்சி காலேஜில் தான் எடுத்தாங்க. அதே காலேஜில் கேரடாவில் நடக்கிறது போகிறதெல்லாம் எடுக்கிறாங்க. நான் அசிஸ்டண்ட்டு பேடை தூக்கிட்டு ஓடுறேன், கீட்டுறேன், எல்லாம் பண்ணுறேன். அதே இடத்துல சட்டம் நீதியும் 35 வருஷங்களுக்கு பிறகு நான் நடிக்கிறேன். அப்பா, இப்படி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி. இதெல்லாம் வந்து என்னால் நம்பவே முடியல. இது எனக்கும் சிவச்சந்திரன் சாருக்கும், சிவகுமாருக்கு தெரியும், நடிகர் சிவகுமார் சாருக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும், லக்ஷ்மி அம்மாவுக்கு தெரியும். இது 4 பேருக்கு தான் தெரியும். ஓகே, இப்போ வந்து எல்லாரும் உங்களுக்கு தெரியுது. ஓகே, இனிமேல் உங்க பேர் வந்து மிராக்கிள் சரவணன் அப்படி வந்து சொல்லிடலாம். ஆமாம். ஓகே, ஸோ இந்த கதையில் நடிக்கும் போது உங்களுக்கான பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன இருந்தது? அதான் சொல்கிறேன், இப்படிலாம் நான் அந்த இடத்த எப்படி பார்த்துருப்பேன், செங்கலாக வாட்ச் பண்ணியிருப்பான்ல. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர் கூட நான் போய் அந்த நியாயங்கள் ஜெயிக்கட்டும்னு படம் பேர். இது மாதிரியே ஒரு சட்டம் சார்ந்த ஒரு கோர்ட் மேட்ரு. அதில் நான் வந்து அந்த வீட்டில் ஆளின் ஆள் அழகுராஜ். நான் எல்லா வேலையும் பார்ப்பேன், வீடு கூட கூட்டுவேன், பாத்திரம் கழுவுவேன், என்ன வேலையும் பண்ணுவேன். கிளாஸ் சாண்ட்லியர் துடைப்பேன், ஃபேன் துடைப்பேன், கார் துடைப்பேன், கார் வேலைகள் பண்ணுவேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டா ஓடுவேன், காஃபி எல்லாருக்கும் எடுத்து வந்து கொடுப்பேன், கேட் திறந்து விடுவேன், எல்லா வேலையும் பண்ணேன் லக்ஷ்மி அம்மா வீட்டில். ஓகே, எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு காரணம் நான் எனக்கு சினிமா பிடிச்சிருந்தது. சினிமா எனக்கு அவங்க வந்து நான் எல்லாமே செய்யணும்னு நினச்சாங்க. அவங்க வந்து என்னை நீ எல்லாமே கற்றுக்கணுண்டான்னு எனக்கு அப்பப்போ சொல்லி தருவாங்க. சினிமாவில் நடிப்பு மட்டும் கற்றுக்கூடாது, லைட்டை வாங்கணும்னு, இந்த லைட்டை எப்படி வாங்கணும்னு, எனக்கு ஃபேஸை எப்படி லைட் பண்ணணும், லைட்டை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. ஆமாம், பல சந்தர்ப்பங்கள் எனக்கு அம்மா வந்து எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கோர்ட் சீன்லேயே வீட்டில் நடிக்கிறப்போ என்னை இப்படி நிறுத்திட்டு சிவகுமார் சார் நடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே என்னைய கொண்டு போய் நில்றாங்க போய். இப்போ அவர் பேசுகிற டைலாக் என்கிட்ட பேசுகிறா, அங்கே வந்து சிவகுமார் சார் பேசுன டைலாக லக்ஷ்மி அம்மாட்ட பேசுகிற டைலாக என்னைய பேச சொல்லுவாங்க.
பேசுனீங்களா? நான் பேசினேன். எப்படி டயலாக் நீங்க எடுத்தீங்க உள்ள? நான் தான் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறேனே இப்படியே. வேடிக்கை பார்த்துட்டாலும் வாயை பார்த்துட்டே நின்றுருக்கேனே இப்படியே. அதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த வாட்ச்மேனை உன்னை நான் அடுத்து நான் வந்து அந்த இடத்துல நிற்க சொல்லுவேன், நடிக்கணும் நீ அப்படின்னு சொல்லிடுவாங்க வேற. கை காலெல்லாம் உதறும். எனக்கு வந்து திடீர்னு இப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணும் பல சந்தர்ப்பங்களை சொல்லி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் தான் என்னை வந்து மிகப்பெரிய நடிகனாக்கி இன்னைக்கு நல்லா நடிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு வந்து பெரிய யூனிவர்சிட்டி அவங்க லக்ஷ்மி அம்மா வந்து ஓகே. டைரக்டர் சிவச்சந்திரன் அவருடைய கதை திறமையை வந்து யாராலையும் மறுக்க முடியாது. அவ்வளோ நல்லா கதை பண்ணுவார். 1000 கதை அவர் மாற்றி மாற்றி சொல்லுவார். எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி. ஆமாம், ஓகே. அவர் நிறைய படம் எடுத்துக்க வேண்டியது அவர் எடுக்கல, சூழ்நிலை அவருக்கு அமையல. பட் வந்து எனக்கு அப்படி 2 பெரிய லெஜெண்ட் வந்து சொல்லிக் கொடுத்த சினிமா. ஓகே. அதுதான் சட்டம் நீதியில் பயன்பட்டுச்சு. ஓகே. உங்கள்ட்ட பார்த்தோன்னா இப்போ நான் நிறையா அந்த கேடிவிகள்லாம் அப்போ வந்து ரொம்ப ஃப்ரீக்காக இருக்கும். அதில் நிறையா படங்கள் பார்த்தோம். அதில் பொண்டாட்டி ராஜ்யம்னு ஒரு படம். இங்கிட்ட வந்து ரஞ்சிதா மேம் இருப்பாங்க, இங்க வந்து சித்தாரா மேம் இருப்பாங்க. அந்த படத்துல வந்து எமோஷனல் இருக்கு, காமெடி இருக்கு. டக்குன்னு பார்த்தா ஒரு சாக்லாம் கொடுக்குறாங்க, ட்விஸ்ட்லாம் கொடுக்குறாங்க. கே.எஸ். ரவிக்குமார் சார் அந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஈவன் அவரும் வந்து ஒரு பட்டெல்லாம் போட்டு ஒரு வித்தியாசமான கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. அந்த படம் கொடுத்த அனுபவம் எப்படி இருந்தது? அந்த படத்தோட ஏதாவது விஷயங்கள் எங்களுக்கு சொல்லலாமா? அது 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹீரோ நடிச்சு 100 நாள் ஓடின படப்பா. பெரிய விமர்சனத்துக்கு நல்ல விமர்சனங்கள் கிடைச்ச படம் அது. 100 என்னை வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போனது. வெளியே வந்து என்னால் ரோட்டில் இறங்க முடியாத அளவுக்கு கூட்டத்தை என்னை திரும்பி பார்க்க வச்ச படம். அது எப்படி மறக்க முடியும்? என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ரவிக்குமார் சாரையும் அந்த கதை எழுதின அகத்தியன் சாரையும் யாரையுமே மறக்க முடியாது. ஓகே. ஆமாம், அன்பாலய பிரபரன் குறிப்பிட்டு சொல்லணும். நான் என்னை ஹீரோ 2வது படம், நான் ஃபர்ஸ்ட் படம் நடித்து அது பெரிய ஹிட் ஆகலை. வைதேகி வந்துச்சுன்னு ஒரு படம் எல்லாராலையும் திரும்பி புதுமுகம் ஒருத்தர் கிடைச்சிட்டாருன்னு சொல்லப்பட்டது. ஆனால் அந்த கதையாக அந்த ஃபர்ஸ்ட் படம் எனக்கு பெரிய லெவலில் ஹிட் இல்லை. ஆனாலும் அந்த நேரத்தில் என்னை அன்பாலய பிரபாகரன் சார் தான் புக் பண்ணி பொண்டாட்டி ராஜ்யம் படம் எடுத்து கே.எஸ். ரவிக்குமார் என்னை ஹீரோவை ஒத்துக்கிட்டு என்னை வச்சு படம் எடுத்து அவர் மிகப்பெரிய அன்னைக்கு 100 நாள் படம். ஓகே. 100 நாள். அதுவும் இல்லாம வெளியில போனோடனே நம்ம எல்லாரும் வந்து ஆனா நீங்க ஆரம்பத்துல 40 பேரை வச்சிருந்தவர் கூட்டத்தில் இருந்துட்டேன். கூட்டத்துல ஒரு ஆளா இருந்தீங்க. அது மாசா. ஓகேடா. இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து எப்படின்னா, ஒரு ஆக்டர் நீங்க சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு க்ரௌடு வெளியே போனாலும் நம்மளை வந்து பாக்குறவங்க இந்த ஒவ்வொரு கட்டம் மாற 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 நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து லைஃப் வந்து கற்றுக் கொடுத்துருக்கும்ல. நம்ம வெளியில போனோம் ஒரு ஒரு 7 படங்கள் தொடர்ந்து ஒரு ஹிட் கொடுத்துருக்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொரு படங்களா வந்து அந்த குறையுது. அந்த டைம் உங்களுக்கு எப்படின்னு இருந்தது? யாருமே ஃபோன் கூட பண்ணல. ஒரு ஃபோன் கூட வராது. ஃபோன் வாங்கி வச்சிருப்போம், ஒயர் ஃபோனு இப்படி வச்சு ரிங் பண்ணுற ஃபோன்லாம் இருந்தது. ஒரு ஃபோன் கூட வராது. ஃபோனை பார்த்துட்டே இருப்பேன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். ஃபோனை எவனுமே ஃபோன் கூட பண்ண மாட்டான். ஒரு நண்பர் கூட வரமாட்டான். நட்புன்னு கூட இருந்தவன்லாம் ஓடிட்டான். எல்லாமே பார்த்துட்டேன். அதனால தான் என்னால் வாழ்க்கையை ரொம்ப எளிதாக எடுத்துகிட்டு போக முடியுது. எனக்கு என்ன டவுட், நானு ஜெயிச்சாதான் நம்மளை தேடி எல்லாரும் வரணுமா? அது உலகம் அது நீங்க இல்ல அது நீங்க வந்து அனுபவம் மூலமா தெரிஞ்சிட்டு இருப்பீங்களே, அதனால ஆமாம், அதனால தான் நான் சொல்கிறேன். நான் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கங்கன்னு சொல்கிறேன். ஓகே. தோல்வியை பார்த்து பயப்படக்கூடாது. தோல்வி அடைஞ்சோடனே பசங்க 10th எக்ஸாம்லேயும் 12th எக்ஸாம்லேயும் ஃபெயிலியர் ஆனோடனே தூக்கு போட்டுக்கிறாங்க. அந்த சீட்டு நான் இது மெடிக்கல் சீட் கிடைக்கலன்னா தூக்கு போட்டாங்க. அதெல்லாம் தப்பு இல்லை. ஃபேஸ் பண்ணணும். அடுத்த எக்ஸாம் எழுதலாம், இல்லைன்னா வேற படிக்கலாம் அப்படின்னு போயிடணும். ஓகே. அதுதான் நான் சொல்ல வரேன் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில். ஆனா இப்படி ரொம்ப பாசிட்டிவா பேசுற சரவணன் அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல இப்ப நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்னடா எல்லா பக்கமும் கதை அடைச்சு வச்சிருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியலடா இருந்தேன். அந்த டைம்ல இருந்து எப்படி வெளியே வர்றது? ஏன்னா இப்ப நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சது பாக்குறவங்களுக்கு அதை ரிலேட் பண்ணிக்க முடியும். என்னடா பண்ண போறோம், நம்ம வாழ்க்கை எப்படியே போயிட்டு இருக்கே, எந்த ஒரு டேர்னிங் எதுவும் எடுக்க முடியலையே, அதனால கேட்கிறேன். அதான் கிரில் கேட் இருக்குல்ல, வீட்டுக்கு முன்னாடி ஒரு கிரில் கேட் இருக்கும். கையை உள்ளே விட்டு வெளியே பூட்டிடுவேன். பூட்டிட்டு கதை சாத்திட்டு உள்ளே படுத்திருப்பேன். ஓகே. எதனால? 5 வருஷம் படுத்திருந்தேன்பா. 4 வருஷம் படுத்திருந்தேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. வெளியே போனால் என்னது படமே இல்லையா அப்புறம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. முகமும் மாறல, மறக்கவும் இல்லை ஆடியன்ஸு. ரோட்டில் இறங்கி ஒரு கடையில் போய் டிஃபன் சாப்பிட முடியல, ஒரு ஹோட்டலில் போக முடியாது, கடைக்கு போக முடியாது, சட்டை எடுக்கிறேன்னு இறங்க முடியாது. நீங்கள் பொண்டாட்டி ராஜ்யம், அபிராமி, மாமியாருடைய தான் சொல்கிற காலகட்டம். அப்போ நான் சொல்கிறது 98 சொல்கிறேன். 98, 99, 2000, 2001, 2002 தான் வந்து நந்தா உள்ள வருது. அதுக்கப்புறம் 2007 வந்து அமீர் வந்துடுறாரு.
பருத்தி வீரன். பருத்திவீரன் வந்தாரு. ஓகே. நான் 2003 நான் ஒரு ட்ரை பண்றேன். தாய்மானவன் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் ட்ரை பண்றேன். அதுவும் ஃப்ளாப்பு. இப்படி நிறைய பார்த்துட்டேன். ஓகே. அதனால வர முடியாது. அப்படிலாம் வர முடியாது. காலங்கள் தான் பதில் சொல்லணும். ஓகே. அப்படி ஒரு சூழல் இருந்தாலும் நம்ம வேலையை பார்த்துட்டு அந்த இப்ப என்ன பண்ணுவோம் அதை பண்ணோம் காலங்கள் நமக்கு வந்து மாத்தி கொடுத்துரும். பொதுவா சொல்லுவாங்க காசு அப்படின்றது யார வேணா எப்படி வேணா மாத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல உங்களுக்கு அனுபவம் இருக்கா? ஏன்னா நிறைய இருக்குப்பா. இவங்கெல்லாம் சொல்லுங்க. அரை மணி நேரத்துல சொல்ல முடியாது. ஓ. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி உடனே சொல்ல முடியாது. ஓகே. அது சொன்னா லென்த் ஆயிடும். ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா பருத்தி வீரன் பேசுறதுனால பருத்தி வீரன்ல ஜெயில வந்து படுத்துக்கிட்டு கார்த்திக் சார் வந்து அந்த கண்ணாடி இப்படி இப்படி எடுத்து பார்த்துட்டு என்னாச்சு தப்பு ஒரு டீயை சொல்லு அந்த இடம்ல எப்படி இருந்துச்சு? அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருந்துச்சு? அது எல்லாமே ரசிக்கத்தக்க சம்பவங்கள், ம். நிகழ்வுகள். ம். அது மறக்க முடியாத சம்பவங்கள், பசுமையான நினைவுகள். ம். அந்த படமே டோட்டல் படமே அது ம். எல்லா காட்சிகளும் எல்லாமே ரசிச்சு ரசிச்சு அதாவது செதுக்குவாங்கல்ல, சிலை செதுக்குற மாதிரி செதுக்கின படம் அது. ஓகே. ஒவ்வொரு காட்சியுமே. ம். ம். அதனால அது எதையுமே குறை சொல்ல முடியாது. ஓகே. எல்லாமே அற்புதமான விஷயங்கள். அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருந்ததாகவும் அது எங்களுக்கு கிடைச்சது வந்து 2.5 மணி நேரம் தான் அப்படின்ற மாதிரி அது ஃபுல் ஃபுட்டேஜ்லாம் எங்களுக்கு பார்த்தா விஜய் எப்படி இருக்கா இன்னும் இருந்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு இது. இன்னும் சொல்றேன், எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன். இதே படத்துல கார்த்தி சார் நடிக்கிற ஷாட்டுக்கு முன்னாடி ஹீரோவா அமீர் சார் வந்து ஒரு ஷாட் நடிச்சு பார்ப்பாரு. ஓகே. அதை நடிச்சுட்டு அவர் வர்றதுக்குள்ள இவர் நடிச்சு முடிச்சிருவாரு. நடிச்சு முடிச்சுட்டா அது ஒரு வருஷன் போயிட்டே இருந்தது. அப்படியா? ஆமா, அது ஒரு வருஷம் நடந்துட்டே இருந்தது. ஆ. அதுக்கப்புறம் கார்த்தி வந்து ஒரு நடிப்பார். ஓகே. அது எப்படி ஒரே மாதிரி இருக்குப்பா? அவர்லாம் அவர்கிட்ட அமீர்கிட்ட தான் இருக்கும். அமீர் அது ஒரு படமே எடுக்கலாம் பாவம் டைரக்டர். ஓகே. அது ஒரு கட் பண்ணி ஒரு படமாவே போடலாம். அவ்வளோ அழகா இருக்கும். ஓகே. அதெல்லாம் சும்மா நீக்கப்பட்ட காட்சிகள்னு போட்டு ரிலீஸ் பண்ணாவே அமீர் சாருக்கு வந்து மிகப்பெரிய பருத்தி வீரன் டிலேட்டட் சீன்ஸ்ன்னு போட்டு ஓகே. ரிலீஸ் பண்ணாவே மிகப்பெரிய ஹிட் ஆகும். சார், முடிஞ்சா அப்படியே இன்டர்வியூ இதை பார்த்த அமீர் சார் அவர்களே தயவு செய்து அதை பண்ணுங்க சார். அந்த சும்மா டிலேட்டட் சீன்ஸ் மட்டும் போட்டு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுங்க சார், அதுவே போறோம். நான் இதை அப்படியே கட் பண்ணி அவருக்கே நான் அனுப்புறேன். ஆமா. சார் ஏதோ இருக்காமல சார் கொஞ்சம் அந்த பொட்டியை கொஞ்சம் வெளியே விடுங்க ஆமா, சார். அவர் அந்த அந்த ஃபைட்லாம் அவர் அப்படியே பல்ட் அடிச்சதெல்லாம் அவர் அடிச்சிருப்பாரு. வெட்டு போட்டு அவரோட தொம்முன்னு அவர் விழுந்து பார்ப்பாரு. ஓ. எதுக்கு அவர் செஞ்சாருன்னு தெரியல. ஹீரோ சேஃப்டி பண்ணாரா இல்லை, நான் பார்த்தேன் தூரத்துல இருந்து. ம். அவர் ஃபர்ஸ்ட் நடிச்சு பார்த்துருவார். ஓ. எல்லாமே அந்த ஆல் கிரெடிட் கோஸ் டு அமீர் சார் தான். அமீர் சார். அதுல யாரோட இவ்வளோ என்னோட இது அவருது அப்படிலாம் இல்லவே இல்லை. ம். ம். எல்லாருமே என்ன பண்ணுமோ அதெல்லாமே அவர் தான் சொன்னார். ஓகே. அதுல இருந்து ஒரு ஃப்ரேம்ல கூட ஒருத்தன் கூட தன்னுடைய இயல்பை காமிச்சு நடிச்சிட முடியாது. ம். ம். அதிகபட்சம் நான் நடிச்சது நான் மட்டும்தான் என்னுடைய இயல்பான தோற்றமும் இயல்பான நடை உடை பாவனைகள் ம். அதுல வந்துடும். அது அவருக்கு பிடிச்சிருந்து, அதனால அதை வச்சுக்கிட்டார். ஓகே. ஆமா, மற்றபடி எல்லாமே அவரு தான் டிசைடட். ஏன்னா இது என்னைக்குமே வந்து பருத்தி வீரன் மாதிரி படத்தை நீங்களே சொல்லுவீங்க, சில இன்டர்வியூ சொல்லுங்க அவரே நினைச்சாலும் அதே எடுக்க முடியாது. நான் திருப்பி கூட சொல்லுவேன். யாராலுமே அதை திருப்பி ரீமேக் எல்லாம் பண்ண முடியாது. இல்லை அவர் நடிச்சா கூட பண்ண முடியாது. இதுக்கு எல்லாமே அமையணும். அதுக்கு அதுக்கு பல தடவை நான் சொல்லிட்டேன். பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டு மிகவும் பிரபலமாகாத ஒரு ஹீரோயின், இன்னும் 4 படம் நடித்து அப்பயும் பிரபலமாகாத அந்த ஹீரோயின் வேணும். அப்புறம் ஒரு ஹீரோவோடைய தம்பி, ஒரு மிகப்பெரிய ஹீரோவுடைய 2வது பையன், அதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோ சிவகுமார் சாரோட பையன், அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே இன்னொரு ஹீரோ இருக்கார், அவருடைய தம்பி புதுமுகமாக வரணும். அவர் வந்து அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்து இதுக்காக 2 வருஷம் மெனக்கட்டு 3 வருஷம் மெனக்கட்டு உழைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவாக நடிச்சிருந்த ஒரு ஆள் சித்தப்பாவாக நடிக்கணும். அதில் நிறைய இருக்கு இப்படி. ஆமாம், ஒரு மிகப்பெரிய ஜாம்பான் இளையராஜாவோட பையன் மியூசிக் போட்டு அறியாத மனசு பாட்டை கேட்டோன்னு அப்படியே பைத்தியம் முடிச்சிச்சு எனக்கு. லொக்கேஷனில் என்னடா இப்படி பாட்டு அடிச்சிருக்காங்கன்னு. நான் மத்தியானம் தூங்கிட்டு இருந்தேன், கார் வரல, நான் இருக்கிறேனே தெரியாமல் அந்த பாட்டை ஆன் பண்ணிட்டாரு. அப்படியே எந்திரிச்சு உட்காந்தான், தூங்கிட்டு இருந்தேன். நான் எந்திரிச்சு உட்காந்தவன் தான் அப்படியே இடி இடிச்ச மாதிரி உட்காந்துருந்தேன். அப்புறம் வந்து பார்த்துட்டு பாட்டை கேட்டீங்களா, நீங்கள் போலியா வீட்டுக்கு? அப்படி அவர் ஷாக் ஆகிட்டார். கேட்டேன் சார், என்ன சார் இப்படி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, அவருக்கு வந்து நான் கேட்டுட்டு தான் அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஃபீல்டாக இருந்தது. அப்பா அவர் அப்போதான் ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து மெட்ராஸ்லேருந்து வந்து இறங்கி அந்த பாட்டை ஆன் பண்ணுறாங்க. எப்படி இருக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போதே அது வந்து ஆமா தரமா இருந்திருக்கு. ஆமா, ஓகே.
அது மாதிரி எக்ஸலண்ட்டான அதை ஒரு அனுபவமே மறக்க முடியாத அனுபவம். இப்ப சட்டமும் நீதியும்காக வந்தனால இந்த ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆமா. உங்க வாழ்க்கையில சட்டமும் நீதியும் எப்படி இருக்கு? எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு தான் இருக்கு. எனக்கு வந்து முறையாக எனக்கு சட்டம் தெரியும், சட்டத்தோட ரூட்டில் போயிட்டே இருக்கேன். நீதி கிடச்சிட்டு தான் இருக்குது. ஓகே. கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே லேட்டாக தான் கிடைக்கும். ஓகே. இல்ல நல்லவங்களுக்கு கடவுள் கொஞ்சம் கடைசியா தான் அதனால கவலைப்பட மாட்டேன். ஆமாம். ஓகே. இன்னொரு விஷயம் வந்து கேள்விப்பட்டோம்னா, நீங்க வந்து ஊர்ல சொந்தமா ஒரு கோவில் கட்டி கொடுத்துருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருண்ணே நீங்க? எங்க இருந்துனே வரீங்க? நான் வந்து ஊரில் வந்து வீரக்கார முனின்னு ஒரு 23 அடிக்கு ஒரு முனியப்பன் சிலை கட்டிடு அதை கும்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே. அங்கே அது எனக்கு கனவுல வந்து இன்னும் என் கூட பேசிட்டு இருக்கேன். அந்த சாமி உள்ள ஒரு சாமி இருக்கு, அதுதான் என்னை வழி நடத்துது. ஓகே. அது இல்லாமல் நான் ஒரு பிள்ளையார் கோயில் கட்டிட்டு இருக்கேன். வர்ற பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு மிகப்பெரிய பிள்ளையார் கோயில் அதை ஓப்பன் பண்ண போகிறேன் சேலத்தில். அந்த இடத்துல ஒரு ஸ்டுடியோ ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இங்கே தான் சொல்கிறேன், அது இன்னும் யாருக்கும் சொல்லலை. ஒரு ஸ்டுடியோ, சேலம் சரவணன் ஸ்டுடியோ. இட்ஸ் எ ட்ரீம் ஃபேக்ட்ரி, கனவு தொழிற்சாலை அப்படின்னு ஒரு சேலத்தில் ஒரு மாடர்ன் தேட்டர்ஸ் 136 படங்கள் எடுத்த அந்த ஊரில் ஒரு ஸ்டுடியோ ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன். அது வந்து பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் குமுதம் மூலமாக தான் சொல்கிறேன். இந்த சரவணன் ஸ்டுடியோ ஓப்பனிங்க்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவசியம் வரணும். எல்லாரையும் கூப்பிடுவேன், எல்லா ப்ரெஸ்ஸையும் கூப்பிடுவேன், எல்லோரும் வரணும். அங்கே ஒரு சின்னதாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஒரு கோர்ட்டு, ஹாஸ்பிட்டலு, ஒரு ஸ்விம்மிங் பூலு, அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ்லாம் எடுக்கிற மாதிரிலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் திறக்க போகிறேன், பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு திறக்க போகிறேன். ரொம்ப நல்லாவே, ரொம்ப பாசிட்டிவாகவே இது அமையணும்னு சொல்லிட்டு மனசார வந்து நன்றி. நன்றி. அடுத்து இன்னும் நிறைய படங்கள்ல நாங்க இன்னும் வந்து ஹீரோ சரவணன், ஆக்டர் சரவணன், நீங்க எப்படி வேணா வாங்க, ஆனா வாங்க, அது உங்களுக்கு இன்னும் பாசிட்டிவ் அமையன்னு சொல்லிட்டு பை த காட் கேட்டுக்கிறேன். ரொம்ப 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 நன்றிகள். நன்றி தம்பி. சட்டைக்கு ஏத்த மாதிரியே வெள்ள மனசாவே இருக்கிறீங்க. தேங்க்யூபா. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.